வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 97. ஸோ இன்றைக்கி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே இருக்க லாஜிக்கை மட்டும் நம்ம கற்றுக்க போகிறோம். 2-3 விஷயம் இருக்குது இந்த கொஷின்ஸ்லேயே. ஸோ ப்ரைம்னு சொல்கிறாங்க, தென் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இன்டர்லேட் பண்ணி எதை நம்ம ஃபஸ்ட்டு போடணும், எதை நம்ம செகண்ட் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஒரு நம்பரோட லார்ஜஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பரோட ஃபேக்டர்ன்றது அந்த நம்பர் எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுது, அந்த நம்பர் எந்த நம்பர்லாம் சேர்ந்து அந்த நம்பரை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா 10ஓட ஃபேக்டர் என்னென்னா 2, 5. சரிங்களா? இப்போ 2ம் 5ம் சேர்ந்து டிவைட் ஆகும். ஸோ 2, 5 சேர்ந்து 10ன்ற அவுட்புட்டையும் நமக்கு தரும். ஸோ அதுதான் அதோடைய ஃபேக்டர். ப்ரைம்ன்றது என்னென்னா அந்த நம்பரோட அந்த நம்பர் ப்ரைம் நம்பர்னு எதை சொல்கிறோன்னா அந்த நம்பர் அந்த நம்பராலையும் தென் 1ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும், மற்ற எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 11 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். இது நம்பர் எல்லாமே 1ஆல் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஏன்னா 11ன்றது 2 நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர்லாம் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ரைம் நம்பராக இருக்கிற லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்பரில். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாமல் இருக்கும், பட் அதை நம்ம கிளாரிட்டியாக நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்னன்ற ஒரு வேரியபிளாக அந்த வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன், 6ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பெரிய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும், டைனமிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு மேக்ஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு டம்மியான ஒரு வேல்யூ, ஸோ -1ன்றதை ரொம்ப சின்ன வேல்யூ போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா அது ஃபேக்டரா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அது ப்ரைமான்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபார் I in range of, ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் எந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இவங்க 0லேருந்து போகக்கூடாது. ஏன்னா 0லேருந்து போட்டுனா 0 டிவைட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கே தெரியும் 0 வந்துடும். 1ஆல் டிவைஸ் தான் எல்லா நம்பரும் டிவைட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ லூப் இன்ஃபினிட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் 2லேருந்து ரன் பண்ணுறேன். 2லேருந்து அந்த என்ற வேல்யூஸ் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக எடுத்துகிட்டு அந்த நம்பரை எந்த நம்பர் டிவைட் ஆகி ப்ரைமாகவும் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் கண்டிஷன். ஸோ இந்த ஒரு கண்டிஷன்லேயே 2 விஷயத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். எப்படின்னா அந்த எண்ணை ஐயால் டிவைட் ஆகி ஈக்குவல் 0 தரணும். ஸோ ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா என்னென்னா அந்த நம்பர் அதோடைய ஃபேக்டர்னு அர்த்தம். ஒரு நம்பர் டிவைட் ஆகி அதோடைய மீதி 0வாக இருந்துச்சுன்னா அப்போ அதோடைய அதில் வகுப்படும். ஸோ அதை தான் அதோடைய ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஃபேக்டராக இருக்கணும். அந்த நம்பரான ஃபேக்டராக ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு நான் அதை அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைம் போகும்போதும் அந்த மேக்ஸ் வேல்யூக்கு இதை நான் சேஞ்ச் பண்ணி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எதை சேஞ்ச் பண்ணணும்? இந்த ஐயை தென் இந்த அண்ணை அந்த ஐயால் டிவைட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த ஐயால் டிவைட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு டைனமிக்காக. ஸோ அந்த ஐயை டிவைட் பண்ணி வர வேல்யூஸ் எல்லாமே என்ன எப்போ கரெக்டாக மாறுதோ ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட் கிடச்சிரும். அவுட்புட் கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த மேக்ஸிமமான வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். மேக்ஸ் வேல்யூ அப்படின்றத பிரிண்ட் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நேமரு ஏன்னா நம்ம பிரிண்ட் தப்பாக போட்டிருக்கோம். ஸோ ரன் பண்ண உடனே என்ன, ஓகே 3ன்றது அதோடய ஃபேக்டர்னு நமக்கு ஏன்னா 2, 3 தான் அதோட ஃபேக்டரு. அதில் பெரிய ஃபேக்டர் 3. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15ன்னு போடுவோம். ஸோ அதை நம்மளுக்கு 5ன்ற ஃபேக்டரை தரணும். நம்மளுக்கு தருதான்னு பார்க்கலாம். ஸோ 5ன்ற ஃபேக்டர் அழகாக தருது. இப்போ இங்கே பெரிய நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் டைப் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போயே தெரியுது உங்களுக்கு. அது ரொம்ப நேரம் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கெலாம் கிளிக் பண்ணோடனே ஆன்சர் அவுட்புட் ஈஸியாக வந்துடுச்சு. பட் இந்த இன்புட்டுக்கு மட்டும் டைம் எடுத்துகிட்டே இருக்குது, இன்னும் ஸ்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது விட்டால் இன்னும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 1 by 1 செக் பண்ணிகிட்டே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம அந்த நம்பர்லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செக் பண்ணுறதை குறைக்க போகிறேன், கொஞ்சம் குறைக்க போகிறேன். அது எப்படி நான் கோடை ஆப்டிமைஸ் பண்ணுறேன், எப்படி நான் குறைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் 2ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகிதுன்னா அதோடைய ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்கிங்களேன். இப்போ 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகிதுன்னா ஸ்கொயர் 4ன்னு வச்சுக்கிங்களேன். 4 நம்பர் கன்ஃபார்ம் டிவைட் ஆகும். இப்போ 3ன்னு ஒரு நம்பர்னா 3ஓட ஸ்கொயர் 9. ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 9ஆலையும் டிவைட் ஆகும். அதேமாதிரி ஒரு நம்பர் எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அதோடைய ஸ்கொயரும் அதனால் கன்ஃபார்ம் டிவைட் ஆகி இருக்குன்றது தான் அதோடைய ரூலே. அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இந்த ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்க, இப்போ நம்ம பாதி ட்ராவல் பண்ணால் போதும், பாதி அதோடைய ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும் மேக்ஸிமம். இப்போது 10 நம்பர் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 6,
இந்த மாதிரி 400 ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மேக்ஸிமம் கிட்ட நம்மளுக்கு வராமல் இருக்கும் சரிங்களா. அதோட ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்கொயர் லெவலுக்கு வந்து நம்ம வந்து அந்த கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டே வந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அவுட்புட் கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரை வந்து நான் பண்ணாமல் அதை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் மேக்ஸ்ன்ற ஒரு லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் எதை நான் இம்போர்ட் பண்ணேன்னா SQRT ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை எதுக்குள்ளே சென்ட் பண்ண போகிறேன்னா SQRT உள்ள அந்த வேல்யூ என்ன வேல்யூனா என்னென்ற வேல்யூ சென்ட் பண்ண போகிறேன் +1 அது கூட வந்து 1 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபார் லூப்பில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வேல்யூவோட +1 பண்ணால் அந்த வேல்யூ வரைக்கும் வருன்றது. ஸோ இங்கே எரர் வருது. என்ன எரர்னா இது ஃப்ளோட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தருது. இந்த ஃப்ளோட் வந்து நம்மளுக்கு வந்து ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப நான் இன்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அந்த SQL ஸ்கொயர் ரூட்டை. தென் இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ ஒரு கொஞ்சம் செகண்டில் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. இதை நம்ம அந்த சம்முக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் நம்ம கரெக்டாக வருதா முன்னாடி போட்ட ப்ராப்ளமுக்கும் நமக்கு வந்து சம் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்குமே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக கிடைக்குது. எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து தாங்கி வந்து ஈஸியாக ரன் ஆகுது. இதை இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். பட் நான் அதை சொல்ல போகிறது இங்கே நான் கோட் பண்ண போதில்லை. பட் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது எப்படி பண்ணலான்னா ஏன்னா நம்ம வந்து இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ப்ரைம் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரைம் நம்பர் எல்லாமே மேக்ஸிமமாக வந்து ஆட் நம்பராக தான் இருக்கும். எப்படி மேக்ஸிமம் ஈவன் நம்பராக எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் இல்லை எதுவுமே ஈவன் நம்பராக இருக்காது. எல்லாமே ஆட் நம்பராக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே 3லேருந்து ஒவ்வொரு நம்பராக வந்து 2 வரைக்கும் ப்ளஸ் பண்ணிட்டே பண்ணணும். ஸோ இந்த நம்பர்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுறது கூட. ஸோ 3 3, 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஆட் நம்பராக செக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா ஆட் நம்பர் தான் ப்ரைம் நம்பராக இருக்கும். அந்த ப்ரைம் நம்பர் வந்து பெரிய நம்பர் எதுவோ அந்த நம்பர் வரைக்கும் அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி. இது இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி கோட் பண்ணணும்னா பட் இது வந்து இப்போதைக்கு இருக்கிற இதுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் கோட் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஆட் நம்பரை வச்சு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சமே வந்து ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் எப்படி வந்து ப்ரைம் ஃபேக்டர் எல்லாமே கலந்து பண்ணும்போது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.